புயல் கரையை கடக்கும் போது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பேருந்து சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நேற்று உருவான பெஞ்சல் புயல் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே வணக்கம். பெஞ்சல் புயலானது தற்பொழுது வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கிறது. இது சென்னையிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுவையிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது மையம் கொண்டு தொடர்ந்து கரையை நோக்கி நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த மழைப்பொழிவானது 4 மாவட்டங்களிலும் அதிகமாக பெய்து வருகிறது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட அந்த மாவட்டங்களிலுமே தற்பொழுது ஒரு பரவலான கனமழை பெய்து வருகிறது. இந்த பெஞ்சால் புயலில் கரையை இன்று கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று கரையை கடக்காது என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்கள் ஒரு முக்கிய தகவலினை தற்பொழுது சமூக வலைதளம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த பெஞ்சால் புயல் என்பது ஒரு கணிக்க முடியாத ஒரு புயலாகத்தான் இருக்கிறது. மற்ற புயல்களில் இருந்து தொடர்ந்து மாறுபட்ட புயலாக பெஞ்சால் புயல் இருந்து வருகிறது. கடந்த காலங்களில் பார்த்தோமெனால் பெஞ்சால் புயல் மற்ற புயல்கள் பார்த்தோமெனால் வங்கக்கடலில் உருவாகும் தொடர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி புயலாக மாறி கரையை கடந்து விடுவது வழக்கம். ஆனால் பெஞ்சால் புயல் என்பது கடந்த நவம்பர் 20ஆம் தேதி உருவான இந்த புயல் தொடர்ந்து மெதுவாகத்தான் நகர்ந்து வருகிறது. அதே போன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மீண்டும் புயலாக வலுப்பெற்றிருக்கிறது. இது இன்று மதியம் கரையை கடக்கும் என முன்பு சொல்லப்பட்டது. அதே போன்று இன்று மாலை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் ஒரு முக்கிய செய்தியானது கிடைத்திருக்கிறது. பெஞ்சால் புயல் நாளை தான் கரையை கடக்கும் என தெரிய வந்திருக்கிறது. இதனால் இன்றைய தினம் 4 மாவட்டங்களிலுமே பார்த்தோமெனால் பரவலான மழை செய்யக்கூடும் என தெரிய வருகிறது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரை விட்டு விட்டு இந்த கனமழையானது பெய்யக்கூடும். நாளை காலை வரை இந்த கனமழையானது தொடரக்கூடும் என தெரிய வருகிறது. பெஞ்சால் புயல் கடலில் மையம் கொண்டிருக்கும் வரை புதிய மேகக்கூட்டங்கள் உருவாவதும் அது இந்த மேகக்கூட்டங்கள் கரையை நோக்கி நகர்ந்து தொடர்ந்து நிலப்பரப்பில் விழுவதுமாக இருக்கும். தற்பொழுது சென்னையில் மீண்டும் கனமழையானது பெய்ய துவங்கியிருக்கிறது. சென்னையில் அண்ணா சாலை, திருவல்லிக்கேணி, ராயபுரம், அதே போன்று ராயபுரம், திருவொற்றியூர், மணலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுமே தற்பொழுது நீரால் சூழப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் தொடர்ந்து செய்வதறிவாது தவித்து வருகின்றனர். ஒரு சில தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் பார்த்தோம்னால் மேடான பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கின்றனர். அதே போன்று கடற்கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் பார்த்தோம்னால் முகாம்களுக்கு சென்றிருக்கின்றனர். அவர்களுக்கு 3 வேளையும் உணவுகள் சமைத்து கொடுப்பதற்கான அந்த உத்தரவு சென்னை பெருநகர மாநகராட்சி சார்பாகவும் தமிழக அரசின் சார்பாகவும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பெஞ்சால் புயல் தற்பொழுது நகரும் நேரம் 12 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தாலுமே கூட அடுத்து வரக்கூடிய ஒரு 5 மணி நேரத்தில் கரையை கடந்து விடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் நாளைதான் கரையை கடக்கும். அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி தான் கரையை கடக்கும் என தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 1ஆம் தேதியை பொறுத்தவரை சென்னை மக்கள் அவ்வளவு சாதாரணமாக கடந்து விட முடியாது. ஏனென்றால் டிசம்பருக்கும் சென்னைக்கும் இடையான அந்த தொடர்பு என்பது பல்வேறு காலகட்டங்களில் இருந்து வருகிறது. 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி தான் பார்த்தோம்னால் ஒரு பெரும் வெள்ளமானது சென்னை நகரை முழுவதும் சூழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அது போன்ற ஒரு பெருமழையானது நேற்று இரவு துவங்கிய அந்த மழை தற்பொழுது வரை தொடர்ந்து பெய்து வருகிறது. புயலுமே கூட நாளை மகாபலிபுரம், மரக்காணம் இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அந்த பகுதிகளை சுற்றி இருக்க பகுதி மட்டுமல்லாது சென்னை உள்ளிட்ட அந்த புறநகர் பகுதிகளுமே தற்பொழுது தண்ணீரால் சூழப்பட்டு தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் நீரை வெளியேற்றுவதிலும் தொடர்ந்து சிக்கலானது எழுந்திருக்கிறது. மீண்டும் ஒரு பெரும் வெள்ளத்தை சென்னை தாங்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் செம்பரம்பாக்கம் ஏரி தற்பொழுது 19 அடியை எட்டி இருக்கிறது. 24 அடி கொள்ளளவு கொண்ட அந்த செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்புவதற்கு இன்னும் ஒரு 5 அடி மட்டுமே தேவைப்படுகிறது. தொடர் மழை பெய்தால் எப்படியும் இன்று இரவிற்குள் அந்த 5 அடியை எட்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் 449 கன அடி நீர் மட்டுமே வந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது 4000 கன அடி நீர் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீர்வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீரை திறந்து விடுவதற்கான அந்த அறிவிப்பும் வெளியிடப்படும் என தெரிய வருகிறது. அதே போன்று கூவம் கரையோரம் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரும்பாக்கம், கோயம்பேடு உள்ளிட்ட
இந்த கூவம் கரையோரம் இருக்கக்கூடிய அந்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து புழல் மற்றும் பூண்டி உள்ளிட்ட ஏரிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. புழல், செம்பரம், பூண்டி ஏரிகளை பொறுத்தவரை தற்பொழுது நீர் ஈர்ப்பானது குறைவாக இருக்கிறது. இதனால் பயப்பட தேவையில்லை. ஆனால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்வரத்து உயர தொடங்கியிருக்கிறது. இது தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து பொதுப்பணித்துறை அறிவார்கள் எந்த நேரத்திலும் ஒரு முக்கிய அறிவிப்பினை வெளியிடப்படலாம் என தெரிய வருகிறது. இன்றைய தினம் அனைத்து நிறுவனங்களும் விடுமுறை விடப்பட்டதனால் ஒரு பெரிய பாதிப்பிலிருந்து சென்னை தப்பியது என்று சொல்ல வேண்டும். டிசம்பர் 1ஆம் தேதி நாளையும் ஒரு பெருமழையை சென்னை மாநகரம் எதிர்கொள்ள வேண்டும் என தெரிய வருகிறது. இந்த புயல் கரையை கடந்து உள் மாவட்டங்களுக்கு நகர்ந்தால் மட்டுமே சென்னையில் மழை குறைவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கும். தற்பொழுது வரை இந்த புயல் கரையிலே தான் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து கடலிலிருந்து கரைக்கு நகர்ந்து கரையிலிருந்து தொடர்ந்து நிலப்பரப்பிற்கு நகர்ந்தால் மட்டுமே இந்த மழையின் தாக்கம் என்பது குறையும். அதுவரை சென்னையில் தொடர் கனமழை என்பது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலையிலிருந்து நாளை அதிகாலை வரை தொடர்ந்து மழையானது விட்டு விட்டு பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனமழை தொடரும். இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. புயல் கரையை கடக்கக்கூடிய அந்த பாதை ஏதேனும் மாற்றத்திற்கு உட்பட்டதா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் தற்பொழுது வரை மகாபலிபுரம், மரக்காணம் இந்த கடற்கரை பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் தான் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரையை கடந்ததற்கு பின்பு விழுப்புரம் வழியாக வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை உள்ள உள் மாவட்டங்களுக்கு சென்று பெங்களூர் வரை செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதால் கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட அந்த உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில பகுதிகளுக்கு கனமழைக்கான அந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது வரை சராசரியாக பார்த்தோம்னால் ஒரு 15 சென்டிமீட்டரிலிருந்து 20 சென்டிமீட்டர் மழை வரை ஒரு சில பகுதிகளில் பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மதியத்திற்கு பின்பு இன்னும் ஒரு பரவலான மழையை எதிர்பார்க்கலாம். இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகள் இன்றி வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள். இந்த புயல் டிசம்பர் 1ஆம் தேதி எந்த நேரத்தில் கரையை கடக்கும் என்பது குறித்த தகவலை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என தெரிய வருகிறது. அதற்கான பத்திரிகையாளர் சந்திப்பும் வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இது குறித்த முழு தகவலையும் வெளியிடுவார் என தெரிய வருகிறது. இந்த புயலின் பாதையை தொடர்ந்து தற்பொழுது வானிலை ஆய்வாளர்கள் கவனித்து வருகிறார்கள். பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என ஒரு கடும் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.